விதை சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இந்த விதை சிகிச்சை தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்கிறதுலே பெஸ்ட்டுங்க. அந்த விதையை நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படின்றத கூட முறை இருக்குது. என்னென்ன விதைகளை நம்ம காம்பினேஷனில் எடுத்துக்கலான்றதெல்லாம் முறை இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு நான் சில விதைகளை சொல்கிறேன். உங்களுடைய ஓவரி சிஸ்ட் ப்ராப்ளத்துக்காக அற்புதமான தீர்வு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஓவரி சிஸ்ட்னால வந்து உங்களுக்கு மாதவிலக்கு பிரச்சனை இருக்குதா, இர்ரெகுலர் பீரியட் இருக்குதுங்களா, மாதவிலக்கே 3 மாதமாக வரலங்க இருக்கா, அல்லது 45 நாளைக்கு உடவு தாங்க வருது அப்படின்ற உங்களுக்கு பிரச்சனை இருக்கா, மாதவிலக்கின் போது உங்களுக்கு வலி இருக்குதா, நான் சொல்கிற ஒரு 4 சீடு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி ஒரு சைக்கிளிங்கில் இதை வந்து சாப்பிடுங்க. சீட் சைக்கிளிங் சரியாக பண்ணால் உங்கள் சைக்கிளிங் சரியாயிடும். எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா அதற்கு தேவையான சீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதாவது பூசணி விதை எடுத்துக்கோங்க, ஆலிவ் விதை எடுத்துக்கோங்க, சூரியகாந்தி விதை எடுத்துக்கோங்க, எள்ளு விதை எடுத்துக்கங்க. எள்ளு அவ்வளோதாங்க, 4 விதை தான். இதில் ஃபஸ்ட்டு பூசணி விதையையும் ஆலிவ் விதையையும் ஒரு 14 நாளைக்கு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுடுவாங்க. ஓகேங்களா, சாப்பிட்டுவாங்க 14 நாள் கரெக்டாக கண்டினியூஸாக டெய்லி 14 நாள் இந்த 2 விதையை மட்டும்தான் நீங்கள் எடுக்கணும். எடுத்துகிட்டு வாங்க. இதை எடுத்துகிட்டு வரப்படும் பொழுதே 14 டேஸ்லேயே சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதவிலக்கு வர ஆரம்பிச்சிடும். 3 மாதம் வரல அப்படின்னா கூட வர ஆரம்பிச்சிடலாம். ஃப்ளோவே இல்லைங்க, ஒரு நாள் தாங்க ஃப்ளோ இருக்குது, 3 நாள் ஃப்ளோவே இல்லைங்க அப்படின்னா அதுவும் இது ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து சைக்கிளிங் சரியாக வரும். சப்போஸ் இடையில வரல, ஒன்றும் பயப்படாதீங்க. அடுத்த 14 நாளைக்கு அடுத்து எள்ளு விதையையும், அதாவது எள்ளையும் சூரியகாந்தி விதையையும் சாப்பிடுவாங்க. எள்ளை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிட்றதுக்கு சிரமமாக இருந்தால் கொஞ்சம் வந்து கருப்பட்டி நாட்டு சக்கரை கலந்து எள்ளு உருண்டையாக கூட உருட்டிக்கலாம். உருட்டி நீங்கள் ரெடிமேடாக கூட வச்சுக்கலாம். இந்த எள்ளு உருண்டையும் சூரியகாந்தி விதையையும் சாப்பிடுவாங்க.